friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கட்டோரி ப்ளவுஸ் தாங்க எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது என்னோட ப்ளவுஸ் தான். எனக்காக தான் நான் இப்ப கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறேன். அப்படியே உங்களுக்கும் இத பத்தி நம்ம சொல்லி கொடுத்துறலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும், எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதில் இருக்கிற ஊக்கு எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். நான் அப்படியே இதை வந்து ரொம்ப ஈஸியான வேல நான் சொல்லி கொடுக்குறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அப்படியே நான் மடித்து போட்டுட்டேன் பாருங்கள். மடித்து போட்டுட்டு நான் வந்து சார்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கிடைச்சா நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவும் 2.5 இன்ச்சு நான் எப்பவுமே அகலம் எடுத்துக்குவேன். இப்போ இங்கேயுமே 2.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஷோல்டர்கிட்டையும் நம்ம 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கோடு போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் பாக்ஸ் நெக்குக்கு வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துடலாம். போட்டாச்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்க, இதில் இதை இழுத்து பிடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ரெடி அளவு. ஸ்கேலால கோடு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஸ்டிச்சிங்ல இருந்து ஊக் பட்டி எவ்வளோ இருக்கோ வி பட்டி அது வரைக்கும் நான் இழுத்து பிடிச்சிருக்கேன். இழுத்து பிடிச்சிட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் லென்த்து. எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படுது. அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு ஸ்கேலால் போட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரியே இங்கே யூ பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ யூ பட்டி மார்க் பண்ணும்போது நம்ம வந்து கட்டோரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு டைரெக்டாக காமிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இது எல்லா ப்ரொசீஜரும் ஒரே மாதிரி தான், ஆனால் கட்டோரி மட்டும்தான் இதில் மாறும். இப்போ இந்த சைஸும் ஆம்கோல் சைஸும் இதுவும் கரெக்டாக இருக்கா என்னன்னு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நெக்கில் இருந்து இப்போ இந்த அளவு நெக்கில் இருந்து எந்த அளவுக்கு இறக்கிருக்குமோ ஒரு 4 இன்ச்சு நான் இறக்கிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டீப் நெக்காக தான் வேணும். அதனால் நான் கொஞ்சம் கீழே ஒரு 4 இன்ச்சு இறக்கிருக்கேன். இப்போ இதுல இருந்து இப்போ பாருங்க, நெக்ல இருந்து நான் ஜாயிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ நெக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல்ல வந்து நம்ம ஒரு 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு.
ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இந்த சார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூப் பட்டியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ தனியாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து உள் வளைவு வந்து வேணும், அதனால நான் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பீஸ் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த கட்டோரியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ட்டில் வந்து நம்ம இதை வந்து ஒவ்வொரு இன்ச் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த நெக்கு கிட்ட ஒரு நம்ம கட்டை விரலை இந்த இடத்துல, இந்த நெக் பாருங்கள் நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கட்டை விரலை இந்த இடத்துல வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். கட்டை விரலை இந்த மாதிரி நகர்த்தி, கட்டை விரலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு லைட்டாக இந்த 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 விரல் இருக்கு பாருங்கள், இந்த விரலால் நகர்த்திக்கணும். இப்போ நான் நகர்த்துறேன் பாருங்கள். 1 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 1 இன்ச்சு, இதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு அங்கேண்டா 1 இன்ச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பு இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல வரைக்கும் நம்ம அளவு கொடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நான் அளவு கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சில் வந்து பாதி வந்து 4 இன்ச்சில் வந்து கீழே ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கணும். இதை போய் இறக்கிக்குவோம். போய் இறக்கிட்டு இங்கேண்ட ஒரு 4 இன்ச்சு பிரிச்சுக்கணும், இங்கேண்ட ஒரு 4 இன்ச்சு பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு இப்போ நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதை விட இறக்கமாக வேணும்னாலுமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக் வந்து இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பென்சில் வச்சு நம்ம ரெடி அளவு பேப்பரில் கட்டிங் போட்டாலே நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நான் கொஞ்சம் டிசைனாக ஸ்டிச் பண்ணோம், அதனால் இதோட மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை அப்படியே வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ண வேண்டியதான்.
இது 2வது பார்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டோரி எடுத்துருக்கோம். கட்டோரியை வந்து எப்போவுமே கிராஸில் தான் நம்ம போட்டு இந்த பக்கம் கொண்டு வரோம் பாருங்கள். இந்த கிராஸ்லேயாக இருந்தாலும் சரி, இந்த கிராஸ்லேயாக இருந்தாலும் சரி, கிராஸில் தான் நம்ம போட்டு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் கிராஸ்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது யூ பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பூவும் போல் நம்ம ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். அப்படியே பேப்பரில் ட்ரா பண்ணதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். லைனிங் கூடவே யூப்பட்டி இது வந்து போட் நெக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்லீவு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.